நடிகர் சங்கத்தின் மூலம் சின்னத்திரை தொடர்களை எடுத்தும் தனியாக இணையதளங்களை உருவாக்கியும் நடிகர் நடிகைகளுக்கு வாய்ப்பளிப்பது உள்ளிட்ட 42 உறுதிமொழிகளை நடிகர் விஷால் அணியினர் நடிகர் சங்க தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுள்ளனர். நடிகர் சங்க தேர்தல் போட்டியிடும் விஷால் அணியினரின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள நடிகர் ரஜினிகாந்துக்கு சொந்தமான ஸ்ரீ ராகவேந்திரா மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் 42 உறுதிமொழிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கை விஷால் அணியின் சார்பில் நடிகர் சிவகுமார் வெளியிட நாடக நடிகை வசந்தா பெற்றுக்கொண்டார். சட்ட சிக்கலில் மாட்டியுள்ள நடிகர் சங்க நிலத்தை மீட்பது, உறுப்பினர்களுக்கான கட்டணத்தை 3 ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பிக்க வகை செய்வது, நடிகர் சங்கத்திற்கென தனியாக இணையதளங்களை உருவாக்கியும் சின்ன தொடர்களை உருவாக்கியும் நடிகர் நடிகையர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவது, மூத்தக நாடக கலைஞர்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்குவது செய்வது உள்ளிட்ட 42 உறுதிமொழிகள் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளன. நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடும் திரு நாசர் இந்த தேர்தல் அறிக்கைகளை விளக்கி பேசினார். 2013 மிக எளிமையாக இந்த கட்டிடத்திற்கு என்னவானது, ஏன் இப்படி கிடக்கிறது, அதன் காரணங்கள் என்ன, அதை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். எங்களால் முடிந்தால் அதில் பங்கு பெற விரும்புகிறோம். சட்ட சிக்கலிலிருந்து மீட்டு அதை நமக்கு நாமே ஏன் கட்டிக்கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எளிய கேள்வியாக இருக்கிறது. இதோ இன்று இவ்வளவு சக்தி கூடியிருக்கிறது. இந்த முழு சக்தியை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்க தயாராக இருந்தோம். நாங்கள் உங்களோடு சேர்கிறோம், நாங்கள் கட்டித் தருகிறோம், நீங்கள் ரிப்பன் வெட்டுங்கள் என்று திரு சரத்குமார் அவர்களையும் ராதாரவியர்களையும் மண்டியிட்டு கேட்டுக்கொண்டோம். இந்த சக்தியை அவர்கள் புறந்தள்ளினார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். நாங்க 3 வருஷம் கழிச்சு நாங்களே எலெக்ஷன்ல நிக்கணும்னு அவசியம் இல்லை. செயல்படுற விஷயம் என்னன்னா, யார் இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயங்கள் நல்லது, உங்களுக்கு நடக்க போற நல்லது யாராலையும் தடுக்க முடியாது. யாருமே குற்றச்சாட்டை நான் சொல்லல. இப்ப அகரம் நடத்திட்டு இருக்கோம். நானும் அண்ணா போய் அகரம்ல உட்கார்ந்துட்டு இல்ல. அங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க. we'll hire qualified people to run the show. ஒவ்வொருத்தரும் குவாலிஃபைடான ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நடிகர்களே நிறைய பேர் படிச்சவங்க வேலை இல்லாம இருக்கிறவங்க இருக்காங்க. we can hire them, keep them as office bearers, and with their help we can run it. நாங்க ஆஃபீஸ் பேரரா இருந்தாலும் ஆஃபீஸ் இயங்குறதுக்கு பெரிய ஒரு டீம் இருக்கணும். சும்மா 4 பேர் பண்ணன்ற மாதிரி இருக்காது. இந்த கூட்டத்தில் பேசிய மூத்த நடிகையர் நடிகர் சங்கத்தில் மாற்றங்களை கொண்டுவர இளைஞர்கள் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கப்பட முன்வர வேண்டும் என்றனர். சரி, உங்க சார்பாகவும் என் சார்பாகவும் சிரிப்புக்குள் நெருப்பு ஒன்று வர செய்த நீ, நெருப்புக்குள் நீர் ஒன்று தர செய்த நீ, கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ, கழிப்புக்கு உலகம் நடகாடவா, உலகத்து நீதியே, சமயத்து பொருளே, இதயத்து அறிவே, இருளுக்குள்ளுடைய ஆடவா நடமாடவா. 1972 KBS எனக்காக பாடின பாட்டு. இந்த நாடக கலைஞர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கிய இடம் நடிகர் சங்கம். அந்த கட்டடம் காணாமல் போய்விட்டது. அதை கண்டுபிடிங்கள் நண்பர்களே. நன்றி.